ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா எப்படி பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேமில் கார் கொண்டு வர மூடு போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக வீடியோவுக்கு வந்திருக்கவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்கெலாம் வந்தாச்சு. எப்படி பண்ண போகிறோம்? ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. வெயிட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இந்தோனேஷியா பஸ் மோடுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஃபஸ்ட்லேயே வந்திருக்கும். வெயிட் பண்ணு. பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர்னு போட்டேன். வெயிட் பண்ணுங்கள். சிமுலேட்டர் மட்டும் அடிச்சுட்டு பஸ் மோடு போடுறேன். மோடுன்னு போட்டாச்சு, வந்துருச்சு. ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அது டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால் நீ ஓப்பன் போகிறேன். இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆப்புக்குள்ளே போங்க. ஓப்பன் கொடுத்துட்டே உள்ளே வந்துருச்சு. எனக்கு லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த லோட் ஆகிட்டுருக்க கேப்பில் நீங்கள் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பிள்ளைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு நல்ல காரை பண்ண போகிறேன். டொயோட்டா காரை பண்ண போகிறேன். இப்போ உள்ளே தொட்டோன்னே உள்ளே லோட் ஆகிட்டுருக்கோம். வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இன்ஸ்டால்னு வரும். ஹார்ட் சிம்பிள் போட்டு இன்ஸ்டால் இருக்குல்ல, அதை தொட்டு உள்ளே இன்ஸ்டால் ஆகணும். என் ஃபோனில் அவ்வளோவா டச் ஒர்க் ஆகாது. டிஸ்பிளே மாற்றணும், அதனால் லேட்டாக தான் ஒர்க் ஆகும். இந்த உள்ளே வந்துச்சு. அந்த எம்பி இருக்குல்ல, அந்த எம்பிக்குள்ளே தான் டவுன்லோட் ஆகும். லோட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு நெட்டு ஸ்லோவாக கிடைக்கிது, அதனால் ரொம்ப நேரம் ஆகுது. லோடாக இருக்குது. டக்குன்னு லோட் ஆச்சுன்னா கூட நான் ரெடி தான் வரவா, டக்குன்னு தான் லோடாக பேசிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு ஏறிட்டேன். இப்போ தான் கொஞ்சோண்டே ஏறி இருக்கும். 1 MB ஏறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இன்னும் 2 MB ஏற போகுது. 2 MB ஏறிடுச்சு. லேட்டாக ஏறுது, இல்லாட்டி டக்குன்னு பண்ணிடலாம். நான் ரெடி தான் வரவா, அண்ணா இங்கே வரவா, தொல்கடுக்கும் சிங்கத்தை சிண்டாதப்பா, எவனை எடுத்து ரோட்டு மாறுறதுலப்பா, நான் ரெடி தான் வரவா. அது ஒன்றும் இல்லைங்க, நான் விஜய் ஃபேனு, அதனால் அப்படி தான் இருக்கும். டக்குன்னு இது லோடாக இருக்குது. ஏறி இன்ஸ்டால் ஆகிறதுக்குள்ளாட்டி போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாந்துங்க. வெள்ளைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். அந்த இது வேறு ஒர்க் ஆகலை எனக்கு. உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள். இது எனக்கு டவுன்லோட் ஆகட்டும். இந்த காரணம்ட்டு இப்போ இந்த டக்குன்னு லோட் ஆக மாட்டேங்குதுங்க. அதாங்க லேட் ஆகிட்டே இருக்குது. கடுப்பு தாங்க. இது பொறுமையாக லோட் ஆகும். வெயிட் பண்ணி தான் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். இதை நான் சின்ன 8 நிமிஷத்துக்குள்ளே லோடு பண்ண ஆரம்பிச்சு. 8 நிமிஷம் தான் வரும்னு நினச்சேன். அது 4 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. டக்குன்னு லோட் ஆகிடுச்சுன்னா லோட் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். லோட் ஆனேன்னு க்ளோஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அந்த கேமுக்குள்ளே போயிருங்க. பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேமுக்குள்ளே போனீங்கன்னா எனக்கு லோட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருப்பேன். வெயிட் பண்ணுங்கள். கட் பண்ணியிருக்கேன் லேசாக. மோடு கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இது மாதிரி வரும். ரைட் கார்னர் கிளிக் கொடுத்து யூஸ் கொடுத்து எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு கேரி மூடு போட்டு உங்களுக்கு போனாலும் வரும். உங்களுக்கு ஓட்டி காமிக்கிற. வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம்.
டக்குன்னு ஓட்டுற இன்னைக்கு எஸ் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போட்டிருக்கேன். இல்லை கொஞ்சம் சும்மா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் ஓட்டிக்கோம். இப்போ ஆடு ஓடுது ஆடு ஓடுது, வெளியே வந்துட்டேன். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துச்சு, ஓட்டுறேன் பாருங்க. இது மாதிரி தான் இருக்கும். இன்டீரியர் அவுட்டீரியர்லாம் கொடுப்பேன். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்களோட Y444 The Legend. Bye guys.